ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. இப்போ செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. லாஸ்ட் இயர் இதே மாதிரியே எப்போ எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் எழுதுனாங்க. ஆகஸ்ட் 2025 அவங்க எக்ஸாம் எழுதுனாங்க செகண்ட் அண்ட் ஃபோர்த்து செமஸ்டர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th October 2025. ஸோ ஆகஸ்ட் நடந்துச்சு, செப்டம்பர், அக்டோபர் லாஸ்ட் வீக்கு தான் வந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இந்த கவர்மெண்ட் இப்போ சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும். அது அப்போது எப்போ ரிசல்ட் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் வரைக்கும் எப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். இந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பிடிஎஃப்பில் காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. காலேஜ் தான் வந்து நமக்கு ரிசல்ட்ஸை வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து லாஸ்ட் டைம் மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியாகவும் இருந்துச்சு எல்லாருக்குமே. சப்போஸ் ஏதாவது குவெரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு நிறைய பேரோட கொஸ்டின்ஸ் என்னென்னா செகண்ட் செமஸ்டருக்கு ஃபோர்த்து செமஸ்டருக்கு ரிசல்ட் வந்து 1.5 months ஆகும் அட்லீஸ்ட். ஏன்னா பேப்பர்லாம் போய் ஒரு இடத்துல வந்து கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு டீச்சர்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எவாலுவேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஆகஸ்ட்டில் எழுதினவங்களுக்கு அக்டோபரில் வந்துச்சு. நீங்கள் எப்போ எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் எழுதி முடிச்சிருக்கீங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட் நீங்கள் வந்து செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். ஓகே, செப்டம்பருக்குள்ளார எதிர்பார்க்கலாம் உங்களோட ரிசல்ட்ஸ். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ரிசல்ட் செப்டம்பர் தான் வருது, நான் செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோர்த்து செமஸ்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் போகிறவங்க ஜாப் போங்க. அடுத்தது பிஜி படிக்கிறவங்க பிஜி படிங்க. என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வருதோ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுத பாருங்கள். ஏன்னா 1.5 monthsக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். இல்லை நான் அரியர் வந்துடும், எனக்கு 90% எனக்கு தெரியும் அரியர் தான் வரும் அப்படின்றவங்க எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அரியர் வந்துடும் நீங்கள் ஏன் எம்எட் இப்போயே ஜாயின் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜாயின் பண்ணலாம், அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னோடய இது. ஓகே, ஸோ 1.5 months to 2 months ஆகும் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் எப்போ எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஜூலை, ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இனிமேட்டு எப்போ வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் வருதோ அப்போ தான் உங்களால் எழுத முடியும். இல்லை தேர்ட் செமஸ்டர் எப்போ வருதோ அப்போ தான் உங்களால் எழுத முடியும். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இந்த பிஎடோட கேலண்டர், அகடமிக் கேலண்டர் கொடுத்துருந்தாங்க 2025 to 2026. ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ இந்த வருஷமும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அரியர் வச்சுட்டேன் அப்படின்னா 2 நாள் தானே வைவா இருக்க போகுது உங்களுக்கு தேர்ட் செமஸ்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபோர்த்து செமஸ்டர் முடித்தவங்க கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஸோ எனி டைம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இப்போ தேர்ட் செமஸ்டர்லேயே நீங்கள் அரியர் எல்லாம் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸுன்றத ஒரு கிரேடு கொடுப்பாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கூட கிடைக்காது. ஸோ செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிஎட் தேர்ட் செமஸ்டர் டீச்சிங் ப்ராக்டிஸை எப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜான்வரி இல்லைன்னா ஃபெப்ரவரி. இது வரைக்கும் ஜான்வரியில் தான் நடந்திருக்கு. இப்போது இங்கே வந்து அகடமிக் கேலண்டரில் பிஎடுக்கு எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபெப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும். 11th to 12th அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 21st அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர். அவங்க வந்து அப்போ எக்ஸாம் எழுதினாங்க. அதே மாதிரி இங்கே 4th week வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அந்த கமிஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கும். ஆனால் இந்த லாஸ்ட் டைம் வந்து உல்ட்டாவாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எக்ஸாம் நடந்துருச்சு, அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் இயருக்கு எக்ஸாம் எழுதிருச்சு ஃபஸ்ட்டு செமஸ்டர். அதுக்கப்புறம் தான் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கமிஷன் வந்து ஃபெப்ரவரி லாஸ்ட் வீக் தான் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அரியர் இருக்கவங்க அரியர் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் இருந்துச்சுன்னா அரியர் நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வைவா போகலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ் நிறையா கிடைக்கும். இல்லை அப்படின்னா காலையில் எக்ஸாம் இருக்கும், ரெகுலர் எக்ஸாம், மதியானம் அரியர் எக்ஸாம் இருக்கும். ஸோ தேர்ட் செமஸ்டரில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அரியருக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க.
எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லி உங்கள் காலேஜ்லேருந்து இல்லைன்னா சர்க்குலர் வந்து டிஎன்டியூவில் வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணி கண்டிப்பாக வந்து 3rd செமஸ்டரில் கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ அரியர் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஜான்வரி இல்லைனா ஃபெப்ரவரிக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, அரியர் எக்ஸாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.